இந்த டிராகன்கள். நீங்க என்ன கூப்பிட்டீங்களாப்பா? என் வாழ்க்கையில நான் இதை தயாரிக்கத்தான் பாதி நாட்களை பயன்படுத்தின தெரியுமா? இந்த லிக்யூட் யாருக்கும் கிடைக்காது. லிக்விடா? ஆமா, அதுவும் பதப்படுத்தின லிக்யூட். ஏற்கனவே பலசாலியா இருக்கிற ஆர்த்தரோட டிராகன் இந்த லிக்யூட குடிச்சதுன்னா அதோட ஒட்டுமொத்த நரம்பு மண்டலமே பாதிக்கப்படும். அதனால அதோட எலும்பெல்லாம் கருப்பா மாறிடும். அந்த டிராகனுக்கு மேலும் பவர் வந்து சேரும். அதுக்கப்புறம் அது எனக்கு அடிமையாயிடும். டிராகன் பூஸ்டர் இருக்கும்போது இதை செய்ய முடியுமா? அவனோட டிராகன் இல்லாம அந்த டிராகன் பூஸ்டரால எதையும் செய்ய முடியாது. அவனோட இந்த டிராகனை நான் அடிமைப்படுத்திட்டா உலகத்துல இருக்கிற எல்லாத்தையும் நான் அடிமைப்படுத்திடுவேன். மாடரேட், இந்த தடவை நீ தோக்க கூடாது. வாவ், இந்த கியர் ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்க அப்பா கொடுத்ததை கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. என் கையில இருக்கிற இந்த கியர் ஆர்த்தரோட டிராகன்ல இருக்கிற மாதிரியே செய்யப்பட்டது. எங்க அப்பா கொடுத்த இந்த லிக்யூர் இத பயன்படுத்தி எங்க அப்பா சொன்ன மாதிரி ஆர்த்தரோட டிராகனை நான் அடிமைப்படுத்த போறேன். லிக்யூடா? ஆனா ஆர்த்தருடைய டிராகன் இத குடிக்கும்னு நினைக்கிறியா? நிச்சயமா அதை நாம குடிக்க வைக்கணும். இத குடிச்சதுன்னா அது நாம பின்னாடியே வந்துரும். கேக்க இது நல்லா தான் இருக்கு. உங்களை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. சிங்கம் வீரனடா போட்டு போகும்போது அதுக்கு எதுக்கு சுண்டலிலாம் வரக்கூடாது? என்ன மாடரேட்? ஸ்ப்ராக், இவங்களோட சேர்ந்து நீ என்ன பண்ற? ஸ்ப்ராக் இனிமேல் என் கூட தான் இருப்பான். அவன் டிராகன் ரேஸ் எல்லாம் கலந்துக்க போறான். உன்னை என்னோட ஃப்ரெண்டுன்னு தானே நினைச்சேன். அப்படிதான் இருந்தோம். ஆனா வர வர எனக்கு உன்னை பார்த்தாலே பிடிக்கல. என் கையில என்ன இருக்குன்னு பாத்தியா? நானும் பெரிய ஆளா மாற போறேன். கேன், ஸ்ப்ராக், நீ இப்ப என்ன பண்ண போற? லான்ஸ், இப்ப நாம இங்க இருந்து நீ எங்கேயும் போக முடியாது. பரவாயில்ல, விடு கேன். நம்ம வேலைக்கு இந்த பொடி பசங்க எப்பவும் இடைஞ்சலா இருக்காங்க. கரெக்டா சொன்ன. அதே மாதிரி இவங்கள வச்சுதான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கணும். இவங்களும் அந்த டிராகன் பூஸ்டரும் தன்னால எலி மாதிரி நம்ம பொறியில சிக்க போறாங்க. நீ எனக்கு இன்விடேஷன் வைக்கிறனாலும் நான் தானா வருவேன். என் பையனை பத்தி நீ பேசாத. என்னம்மா கண்ணு, எப்படி நம்ம ஷாட்? நீ இப்ப ரெடியா இருக்கணும். ஃபிளாஷ் ட்ரிக்கா? நாம இங்க இருந்து போறதா நல்லது. இல்ல, அவங்கள பின்தொடருவோம். வா, கொஞ்சம் பாடம் கத்து கொடுத்தாதான் சரியா வருவானே. என்ன ஆச்சு போ? நீ ரொம்ப தாகமா இருக்கியா என்ன? சரி, இந்தா நீ இதை குடி. இது உனக்கு ரொம்ப உதவி பண்ணும். பாம், என்கிட்ட இருந்து தப்பிச்சு போனவங்க எங்க இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? அவ்வளவுதானா? ராத்திரி முழுக்க சண்டை போட்டுட்டு காலையில தான் வருவான்னு நினைச்சேன். அப்படின்னா வீட்டுக்கு தான் போறாங்களா? நம்ம டிராகனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. பதட்டப்படாம அதை நல்லா செக் பண்ணி பாரு. நான் சொல்றது உனக்கு புரியுதா? நீ நினைக்கிற மாதிரி அந்த டிராகன் உன்னோட டிராகன் கிடையாது. அத நாங்க மாத்திட்டோம். இனிமேல் அது எங்களோட அடிமை. ஸ்ப்ராக் வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா. அவன் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. யாருக்கு தெரியும்? அவங்க அப்பா அவனுக்கு பிரெயின் வாஷ் பண்ணிருப்பாரு. ஒருவேளை உன் மேல பொறாமையா கூட இருக்கலாம். நீ அதுக்காக கவலைப்படாத. எப்படி கவலைப்படாம இருக்க முடியும்? என் அண்ணனை வேற காணோம். நான் இங்கதான் இருக்கேன். இது என்னன்னு பாத்தீங்களா? இதுவும் என்னோட டிராகனுடைய தான்.
ஆனா இது உன் டிராகன்ல இருந்து எப்படி கீழே விழுந்தது? அது தள்ளி விட்டுருச்சா? அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் வேணும்னு யாரோ செஞ்சிருக்காங்க. அது யாரா இருக்கும்? போங்க, உடனே கண்டுபிடிக்கணும். இல்லனா அது நம்ம கையை விட்டு போயிடும். நம்ம டிராகனுக்கு அவங்க ஏதோ குடிக்க கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். எப்படி கொடுக்க முடியும்? இதை வச்சுதான் கொடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்பதான் நான் இதை கண்டுபிடிச்சேன். கொடு, அது என்னன்னு நான் பார்க்கிறேன். இது ஒரு மோசமான லிக்யூட். பல வருஷங்களா இத அவன் தேடிக்கிட்டு இருந்தான். கடைசியா கிடைச்சிருக்கு. என்ன இது மோட்டர்ஸ்? பல கெமிக்கல்ஸ சேர்த்து இந்த லிக்யூட் அவன் உருவாக்கி இருக்கிறான். இதனால டிராகன் பாதிக்கப்படும். எப்படி பாதிக்கப்படும்? டிராகனுடைய வயித்துக்குள்ள போன உடனே இந்த லிக்யூட் வேலை செய்ய ஆரம்பிக்கும். முதல்ல அது நரம்ப தாக்கும், அப்புறம் எலும்புகளை நொறுக்கும். இதனால டிராகனுடைய இதயத்துக்கு அது கருப்பு ரத்தத்தை தான் அனுப்பும். அதுக்கப்புறம் அந்த டிராகன் அவனுக்கு அடிமையாயிடும். நம்ம டிராகன் மட்டும் அவங்களுக்கு அடிமையாயிடுச்சுன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா டிராகனுமே அவங்களுக்கு அடிமையாயிடும். கடைசியா ஒரு வழியா இப்போ அந்த டிராகன் பூஸ்டர் என்னோட கையில. இந்த டிராகன் சிட்டியோட நம்பிக்கை இல்லையா நீ? அவன் முகத்தை பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு. ஹெல்மெட்டை கலட்ட. இதை எடுக்கவே முடியல. என்னப்பா முடியல? ரொம்ப முக்குற போல இருக்கே. அதிகமா பேசாத. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ஹெல்மெட் அவனோட தலையோட ஒட்டி இருக்கு. அப்படின்னா இத கலட்டவே முடியாதா? இவன் இனிமே என் கண்ணு முன்னாடியே நிக்க கூடாது. கூட்டிட்டு போங்க. இவ்வளவு சீக்கிரமா நீ என்கிட்ட வருவன்னு நினைக்கல. ஒழுங்கா என் டிராகன் மேல இருந்து கையை எடுத்துரு. இனிமே இந்த பவ் உன்னோட டிராகன் கிடையாது. போ போ. இப்போதான் நீ தைரியமா இருக்கணும். உன்னோட அண்ணன் கண்டிப்பா வருவான். நீங்க எப்படி சொல்றீங்க? எங்க அப்பாவும் போயிட்டாரு, என் ஃப்ரெண்டும் போயிட்டான், இப்ப எங்க அண்ணனும் இல்ல. நான் எல்லாரையும் இழந்துட்டேன். ஆனா எப்பவும் நீ உன்னுடைய நம்பிக்கையை இழக்க கூடாது. அப்படி இழந்தா இழந்தது எதுவும் திரும்ப கிடைக்காது. எங்க பாத்தியா? வாவ். ஹேய் பொடி பையா, போய் அந்த ஆர்த்தரை பாத்துட்டு வா. என்ன பொடி பையன்னு கூப்பிடாத. ஓ அப்படியா? உன்னோட பேர் எனக்கு அடிக்கடி மறந்து போகுது. பொடி பையன்னு கூப்பிடறதால நீ என்ன குறைஞ்சா போயிட போற? தேங்க்ஸ். நீதான் உண்மையிலேயே டிராகன் பூஸ்டரா? ஆமா, ஆனா ரொம்ப நாளைக்கு அப்படி இருக்க முடியாது. அம்மா, உனக்கு லான்ஸ் உனக்கு தெரியுமா? உனக்கு லான்ஸ் தெரியுமா? தெரியும். அவனை எப்பயாவது எங்கேயாவது பாப்பேன். ஓ, அதனாலதான் அவன் என்கிட்ட ரொம்ப திமிரா நடந்துக்கிட்டானா? இனிமே அவன் என் ஃப்ரெண்டு கிடையாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு தெரியுமா? அத பாரு, அங்க உட்கார்ந்திருக்காங்கல்ல, அவங்கதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். அப்படிதான் அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா? ஹே பொடி பையா, அவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? சீக்கிரமா குடுத்துட்டு வா. உனக்கு இன்னும் இங்க நிறைய வேலை இருக்கு. இவங்க உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எனக்கு தெரியலையே. ஆனா லான்ஸுக்கு உண்மையான நண்பர்கள் இருக்காங்க. உதவி செய்யறதுக்கும் ஒத்து போறதுக்கும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. ஹேய், உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் வா. நீ வெளியே போக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணா என்ன உன் கூட கூட்டிட்டு போவியா? நண்பர்கள் அப்படிதான் செய்வாங்க. ஒழுங்கா என் டிராகன் கிட்ட இருந்து பின்னாடி போயிடு. சிங்கத்தோட குகைக்குள்ள வந்து சிங்கத்துக்கிட்டே வாலாற்றியா? ரெண்டு பேரும் நான் சொன்னேன். அந்த டிராகன் பூஸ்டர் உயிரோட இருக்க கூடாது. வேண்டாம். அடேங்கப்பா, இந்த சூட்ல இதெல்லாம் கூட இருக்கா என்ன?
இந்த கோல்டன் லிக்யூட தயாரிக்க நான் ரொம்ப நாள் பாடுபட்டேன். டிராகனுடைய காயங்களுக்கு பயன்படுத்தாதான் இதை நான் தயாரிச்சேன். இதுதான் இப்போ நம்மளை காப்பாத்த போகுது. ஒருவேளை இத போக்கு கொடுத்தா சரியாயிடுமா? சரியாகலாம், ஆகாமலையும் போகலாம். ஆனா முயற்சி பண்ணி பார்க்கலாம். சொல்றதுக்கு ஈஸியா தான் இருக்கு, ஆனா நம்ம எப்படி அங்க போறது? அவனுங்களோட இடத்துக்கு போனா நம்ம உயிரோடவே திரும்பி வர முடியாது போல இருக்கு. என்னால முடியும் நான் நினைக்கிறேன். ஆர்த்தர், ஹேய், நீ வந்துட்டியா? எப்பவும் சரியான நேரத்துக்கு தான் வர. ஆமா, எப்படி உன்னால தப்பிக்க முடிஞ்சது? அந்த பாவிங்களோட இடத்துல நிறைய பிளாக் டிராகன்ஸ் இருந்திருக்குமே, அதோட எனர்ஜி லெவல் வேற ரொம்ப அதிகமா இருந்திருக்குமே. அதுங்கிட்ட இருந்து நீ எப்படிதான் தப்பிச்சு வந்த? என்னால இதை நம்பவே முடியல. உள்ளுக்குள்ள இருந்து எனக்கு ஒருத்தன் உதவி செஞ்சான், ஆனா நான் திரும்ப எப்படியாவது அங்க போயே ஆகணும். நீ ஸ்ப்ராக்க பத்தியா சொல்ற? ஆமா, பாத்தியா, நான் சொன்னபடி வாழ்க்கையில இழந்ததெல்லாம் திரும்ப கிடைக்குது இல்லையா? சரி, போவங்க. போ இன்னும் அங்கேயே தான் இருக்கான். ஆனா அவனோட கோல்ட் மார்க்கிங்ஸ் எல்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுகிட்டு இருக்கு. நான் நினைச்ச மாதிரியே தான் அங்க நடந்திருக்கணும். நம்ம பவ்வோட உடம்புல அவங்க அந்த லிக்யூட கலந்திருக்கணும். இது மிகப்பெரிய ஆபத்து. நாம உடனே அதுக்கு மாற்று மருந்து கொடுத்தாகணும். எப்படி நம்ம அங்க போறது? எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் போக்காக நம்ம போய் தான் ஆகணும் இல்ல? இந்த டிராகன் சிட்டியோட ஃபுல் மேப்பும் என்கிட்ட இருக்கு. இத நீங்க பயன்படுத்தினா நீங்க ஈஸியா அங்க போக முடியும். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் பவ் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கு. அதனால நிச்சயமா அது உனக்கு திரும்ப கிடைக்கும். ஏதோ ஒரு சக்தி தான் உங்க ரெண்டு பேரையும் இணைச்சு வச்சிருக்கு. அந்த மாதிரியான சக்திகளை யார் நினைச்சாலும் பிரிக்கவே முடியாது. என் கண்களை என்னாலேயே நம்ப முடியல. இந்த டிராகன் இப்ப என்னோட அடிமையா நிக்குது. இந்த மேப்பை வச்சு பார்க்கும்போது நம்ம சரியான இடத்துக்கு நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். நீ ரொம்ப அவசரப்படுற. அங்க ஏதோ இருட்டா இருக்கு, எதுவும் தெரியல. அங்க என்னவோ இருக்கு. என்னது? பயப்படாத, நீ நினைக்கிற மாதிரி இங்க ஒண்ணுமே இல்ல. அப்பா, அந்த மேப் என்கிட்ட கொஞ்சம் கொடுக்கறியா? இல்ல, நான் முதல்ல கரெக்டா தான் வச்சிருந்தேன். எப்படியோ தெரியல, இது மாறிடுச்சு. தலையில இருந்தது நான் பார்க்கவே இல்லை. எப்படி இருந்தாலும் நீ தான் இருக்கல்ல. அப்போ நாம சரியான வழியில தான் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறியா என்ன? ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்படின்னு தான் நினைக்கிறேன். இந்த இடத்தை நம்ம எப்படி தாண்டி போறதுன்னு சொல்லுங்க. Video by visualsidtwoblogspot.com. உங்களால அவ்வளவு தூரம் வர முடியாது. நான் தனியாவே பாத்துக்கிறேன். நான் திரும்ப ஒரு நண்பனை கூட்டிட்டு போதான் இங்க வந்திருக்கேன். இந்த நண்பர்களை இழக்கிறதுக்கு இல்ல. என்னாச்சு? ஒரு நிமிஷத்துல ஈரக்கோலையில நடுங்கி போச்சே. நான் தான் திரும்ப வருவேன்னு சொன்னேன்ல. எனக்கு இப்போ உன்னோட உதவி தேவைப்படுது. இதை கண்டிப்பா உன்னால மட்டும்தான் செய்ய முடியும். எந்த சத்தமும் போடாம கம்மானே புரியுதா? என் டிராகனை திரும்ப கொண்டு போக நான் வந்துட்டேன். உனக்கு என்ன பைத்தியமா? நீ எவ்வளவுதான் கெஞ்சி கேட்டாலும் உன்னோட டிராகன் உனக்கு கிடைக்காது. அவனை செக் பண்ணுங்க. இது என்னது? இத உன்கிட்ட யாரு கொடுத்து அனுப்புனதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இத கொடுத்தாதானே உன்னோட டிராகன் சரியாகும்.
நல்லா கேட்டுக்க. இந்த டிராகனை நான் முழுசா மாத்திட்டேன். இது இனிமே எனக்கு மட்டும்தான் சொந்தம். இனிமே இந்த டிராகன் போஸ்டர் உயிரோட இருக்க போகுது. ஏதோ ஒரு சக்தி உங்க ரெண்டு பேரையும் இணைச்சு வச்சிருக்கு. யார் நினைச்சாலும் அந்த சக்தியை ஒண்ணும் செய்ய முடியாது. அவன சாகடி. கம் ஆன் ஸ்ப்ராட். முடிங்க அவன. இந்த டியூப்ல என்ன இருந்தது? அதெல்லாம் சும்மா உளுள்ளாய்க்கு. என்கிட்ட விளையாடினா என்ன ஆகுங்கிறத இப்போ நீ புரிஞ்சுக்கிட்டியா? அவங்கள பிடிக்க. என்னோட லிக்விட் பவர் அது முறியடிச்சிருச்சு. டிராகனும் மாறிடுச்சு. நல்ல வேலை செஞ்சடா செல்லம். கம் ஆன் ஸ்ப்ராட். வாவ், எவ்வளவு பெரிய டிராகன். உலகத்திலேயே பெஸ்டும் கூட. உன்னை இப்படியே தொங்க விட்டு போறது கஷ்டமா தான் இருக்கு. ஆனா முக்கியமான வேலை இருக்கே. இதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் டிராகன் போஸ்டர். ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவ. நீ வந்துட்டியா? இந்த குட்டி பையன் எல்லாம் இது நிச்சயமா முடிஞ்சிருக்காரு. என்ன மன்னிச்சிரு ஃப்ரெண்ட், நான் தப்பு பண்ணிட்டேன். இனிமேலும் என் ஃப்ரெண்டா இருப்பியா? அதுல என்ன சந்தேகம்? ஒரு வழியா ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்துட்டீங்களா? பார்க்கவே சந்தோஷமா இருக்கு.